எங்க அப்பா கூப்பிட்டதோட சரி நானே வந்துட்டேன். எங்க அப்பா புண்டவாய் எங்க இருக்கிறானே தெரியல. இந்த கூட்டத்துல எங்க அவனை கண்டுபிடிச்சிருக்கு? ஏய் அப்பா அப்பா எங்க அப்பா குரல் மாதிரியே கேக்குது. என் மவ குரலாட்டு கேக்குது. மவள அப்பா என் மவள அப்பா மகளே ஏ அப்பா மகளே வழி பையன் குரல் தான் கேக்குது. ஆளை காணுமே. பிள்ளை குரல் தான் கேக்குது. பிள்ளை காணுமே. அந்த கருவா பையன் கூல புண்டவாய் எங்க இருக்கிறான்னு தெரியல. ஏ அப்பா 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 மகளே அப்பா மகளே அப்பா மகளே அப்பா அப்பா மகளே அப்பா என்ன பார்த்தா அப்பா பேசி சரி பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு வீடு பண்ணாத. அது இந்த கடகடன்னு போதும். அழுவாதா அழுவாதா அழுவாதம்மா அழுவாதம்மா. ஏதாவது நான் சரி பண்ணி போறேன். அழுவாத சொல்லுமா அப்பா ஆமா. அப்பா என்ன கட்டி கொடுத்தீங்க. அங்க என்ன கட்டி கொடுத்துதான் கொடுத்தேன். ஆ இந்த பச்சை கோயில் பூசாரி தான் கட்டி கொடுத்தியா? அதெல்லாம் ஒரு தாரத்துக்கு மேல படுத்தானா மணி ஆடாது. அப்பா என்ன கடனா கழிச்சீங்க. அப்பா கட்டி கொடுத்ததும் கொடுத்தேன். இந்த எரம கர்த்தாவுக்கு தான் கொடுத்தியா? ரெண்டாம் தாரம் கட்டாங்களா கோயில கேட்க மாட்டாங்க. என்னெல்லாம் கட்டினாங்களா? கண்ணு 2 பிள்ளை பச்சேன். ஆமா. அக்கால பள்ளிக்கூடம் விட்டேன். நீ பள்ளிக்கூடம் போவாதுன்னு அத்தை பையன் சொந்தம் போக கூடாதுன்னு எங்க குளத்தூருக்கு மேல பண்ணவாடியில கொடுத்தேன். படிச்ச பிள்ளை உட்காந்து பள்ளிக்கூடம் போவீங்க. ஆமா. நீ படிச்ச பிள்ளை காரு கண்ணி ஏறி வருவ அப்படின்னு குளத்தூருக்கு மேல பண்ணவாடியில கொடுத்தா தண்ணி உள்ள தாவுன்னு. தண்ணியில் விட்டு விட்டுன்னு இல்லம்மா ஆத்து வாரத்தை காரிகார வச்சுக்கிறாங்க. என் சம்பந்தி விடு என் பிள்ளை மனம் ஓடாது வச்சு பொழைப்பாங்க அப்படின்னு தண்ணி உள்ள தாவா கொடுத்தேன். தண்ணி உள்ள தாவலா குடிக்கும் போது நான் என்ன உனக்கு பண்ணலை. என்ன பண்ணன? 10 பவுன் நகை மருமூணும் அவங்களும் நடந்து வரக்கூடாதுன்னு ஒரு மோட்டர் பிடிச்சு எம்மாக்கா வண்டி அப்புறம் ஆடு ஒரு பட்டி எங்க சந்தைக்கு வியாபாரம் பண்ண இல்லம்மா சீதனமா எறும்பு மாடு உடைக்கப்பட்ட சாமான சட்டு பண்ட பாத்திரம் வண்டியா ஓட்டி விட்டேன். என்ன எருவா சீதனமா அத்தனை சீதனம் கொடுத்து நான் கொடுத்த மோறு மாடு எல்லாம் தோத்துக்கிட்டு இனிமே சந்தையில மணி விற்கிற குறைத்து பிள்ளை மாதிரி மணி இப்படி போட்டுக்கிட்டு நான் கொடுத்த சீதனம்லாம் எங்க மகளே அப்பா சொல்லு. எங்க அத்தையத்த மாமி அத்த நீ மதுரைக்கே போனியத்த சண்டால முண்டனி மதுரையில சாவாம இந்த மாலி வந்து செத்திருந்தா உன் மவத்தை அடிக்கிறப்ப அவனுக்கு ஒரு மத்து வச்சு கட்டியிருப்பேன். எங்க அத்தையத்த மாமியத்த டெல்லிக்கே போனியத்த நீ டெல்லியில சாவாம இந்த சீமை வந்து செத்திருந்தா உனக்கு ஒரு டின்னு வச்சு கட்டிருப்பேன். உனக்கு கோல் விட்டு ஏத்திருப்பேன். மகளே நான் கொடுத்த
கொடுத்த மோர் முதல்ல பண்ட பாத்திரம் நகை நட்டுலாம் என்ன ஆச்சு? அம்மா மகளே நீ கொடுத்த பாத்திரம் பண்ட பாத்திரம் எல்லாமே நீங்க ஓட்டுட்டிய எருமை 7 சனருமை ஆமா அந்த எருமையும் மருமை ஓத்துட்டாப்பா ஊசி போட்டாலும் உருவா கேட்கறாங்க காலை உருவா கேட்கறாங்க இப்ப மருமம் போனது எத்தனை கனியாக்குது எத்தனை சும்மா இருக்குது புண்டமாயா இதான மருமம் 7 சனருமையும் சந்தையில கொண்டு போய் விட்டு தோத்து விட்டான் தோத்து விட்டான் என்ன பண்ணலாம் காச்சா அந்த சர்க்காருக்கு பெறாது கடையில அந்த பெறாது குடிச்சு விட்டு கடையில பதையில வராப்பா அப்படி பதையில வரா வர மாட்டான ஓடி வந்து என்ன பாத்திரம் விளக்கிட்டு இருந்த என்ன நடு வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் படுக்கு போட்டு சாப்பாடு போட்டு என்ன ஓயாத ஒரே இடத்துல கண்ணு நான் கொடுத்த அத்தனை ஆடும் மாடும் எருமா எல்லாம் வித்துவிட்டு சீட்டாட்ட ஆடும் தண்ணி போடுறான் அப்படி எல்லாம் அதான் பண்ணி என் சொத்தை அழிக்க விடானா ஆமா அவன் பொண்டாடி போய் போக எல்லாத்தையும் அப்படி பண்றான் பாப்பா வந்து ஓடுப்பா யாரு ஒரு பேச்சுக்காரங்க பறி போயிடுச்சு இல்ல கோவம் வராதுக்குமா நாம ஆம்பளெல்லாம் கைது பண்ணி சம்பாதிக்கலாம் ஆமா ஆமாப்பா ஒரு பேச்சுக்காரங்க சொன்னா அப்படியே மாறாம கொடுக்குறேன் பேச்சுக்காரன் சொன்னா சரி பாப்பா இன்னுமே அவங்கிட்ட இருந்து நான் பழக மாட்டேன் அவங்கிட்ட இருந்துமே இன்னுமே பழக மாட்டேன் அதனால இனிமே நீயே வச்சேன்னு பழச்சிக்க ஒரு கூலி நாளைக்கு போய் ஏதோ ஒரு ஜமாக்காரன் கொடுத்து ஒரு கால்ரா தட்டி கூட அதனால ஊருக்கான என்ன சொல்லு ஊரு ஜனம் ஒண்ணு சொல்லுனா பிள்ளைங்க வச்சுக்குவேன் ஆளாத பிள்ளை தாயாரோட ஒண்ணு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் நான் ஏமா அது தகாது இந்த நாட்டு அந்த பணக்கார பெண்ணு மகாராணி காலால சொல்ற வேலையை கையால பண்ணி இந்த இடுப்புக்கு சீலை இங்க எங்கடா தொடர புண்டவாயா இடுப்பு இங்கட இருக்குதுடா சீலை இந்த வகுத்துக்கு சாப்பாடு இந்த மண்டைக்கு எண்ணெய் இல்லப்பா தேங்காய் எண்ணெய் இல்ல டெலிகேட் ஐட்டம் வேணுமா செய்யும் சாம்பு கிம்பு செலவு காய்ச்சி தர சொல்றேன் காலத்தை கழிச்சிட்டு போயிட்டேரு ஒரு கால் எனக்கு முன்ன நீ போயிட்டுன்னா நான் வந்து சேர்றேன் அது பெரிய மனுஷன் ஏறி கேட்டு மாறி சொல்றேன் ஐ லவ் யூ மாமா மாமா அது சீட் எடுக்க அதனால நான் உனக்கு முன்ன போனா எனக்கு வந்துச்சாரு ஒரு கால் முன்ன வைத்தல எனக்கு முன்ன போயிட்டுனா நான் உனக்கு வந்துச்சாரு மகாராணி ஜாயின் பண்ணி விடுறேன் வா வா ஜாயின் பண்ணு
சுத்தி பாரு பரவலாம் ஆண் குஞ்சுகளா இருக்குது. இப்படி முன்னாடி பாரு எல்லாம் பொன் குஞ்சுகளா இருக்குது. அறுத்து போட்டா ஒரு ஆட்டா குஞ்சு வரும், குஞ்ச காணாம. போ நம்ம போய் செத்த போறியா ஏவாப்பா என்ன அப்படி பச பசங்க இன்னைக்கு தவிர நாளைக்கு தொடக்க போற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன். வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டு இல்ல, ஆமா ஒரு ஆள் இருக்கான். போன மாசம் 50,000 ரூபாய் பணம் கொடுத்தேன். 50,000 கொடுத்த, அது பத்தல. வெளியில வட்டிக்கு 20,000 கடை வாங்கிட்டு போனேன். சரி, யாருக்கிட்ட நம்ம கொள்ளுக்காரான்னுக்கிட்டியா? அவங்கிட்ட எல்லாம் இல்ல, வேற பக்கம் வாங்கிட்டு போனேன். உலக அழகி ஐஸ்வர்யா ராய் இருக்காங்கல்ல, ஆமா, அவ தங்கச்சி டொயானா. ஆனா இது தங்கச்சி தான் டொயாடா. ஆமா, சரி, அழகுல அழகு அழகா இருப்பாங்களா? நீ எல்லாம் என்ன அழகு, அவ கால் தூசி கருவியா நீ. அப்பேற்பட்ட அழகா? ஆமா, அழகுன்னா அழகு, அப்பேற்பட்ட அழகு. சரி சரியா, நான் அதை கூட்டு வந்திருக்கிறேன். இங்கே வந்து பிடிச்சிட்டு வந்த கூட்டம். பாப்பா பாப்பா, அது என்ன மத்தாளமாடா? சரி, ராணி அம்மா வந்திருக்காங்க. நல்லா போய் சிரிச்ச முகத்தோட போய் பேசி நல்லா கரெக்ட் பண்ணிக்கோ. சம்பளம் 10 மாசத்துல நல்லா எத்தா கொடுப்பாங்க. ஆமா, சிரிச்சுக்கிட்டே போகணும். சிரிச்ச முகத்தோட போற இப்படி. சரி சரி. ஐயோ பேயி, ஐயோ பேயி, ஐயோ பேயி, சிரிச்சுட்டே பார்த்தோன்னா ஓடுற பயந்துட்டு. எப்படி சிரிச்சா? அப்பா, இப்படி சிரிச்சா பயந்துக்காம என்ன பண்ணுவா? நீ தானே சிரிச்சுட்டு பார்த்தோன்னா? அப்படி இல்ல, சிரிச்ச முகத்தோட போ. ஆமா ஆமா. சரி, நீ சிரிக்காத, அப்படியே போய் பேசுவா. ஆறுல பேயின்ன ஆறு பேயின்ன ஏண்டி கேவடியா? ஆறு பேயின்ன என்னாட்ட அழகு யாராவது இருக்கிறாங்களா? இல்ல, ஆறுல நீ பேயின்ன ஏண்டி ஊரு கவுண்டர் ஓட்ட உடத்தாடி நாடு மாதிரி கேவடி மாதிரி தீர்த்தால முண்டை ஏண்டி சோழகாட்டுல ஓட்டல, கம்மங்காட்டுல ஓட்டல, கருப்புகாட்டுல ஓட்டல, யாரை பார்த்து பேயின்ன? தம்பி டவுன் மாதிரி டவுன் கேப்பு மாதிரி என்னடி ஏறிட்டு வர? என்னடிக்கிறேன்? கித்தார கல்லி விரவுக்கு போனாலா கத்தால முள்ளு புண்டையிலே அரிச்சாமா. இவன் ஒண்ணும் தெரியாத பாப்பாளா, இவன் ஒண்ணும் தெரியாத பாப்பாளா, இந்த ஊரையெல்லாம் போட்டுட்டு ஏண்டி சிரிக்கிற சந்தையில, ஏண்டி சிரிக்கிற சந்தையில பேனுக்கு அடிச்சா இவன் அருப்பருப்பா அருப்பருப்பா ஆப்பை போட்டாட்டி, அருப்பருப்பா அருப்பருப்பா ஆப்பை போட்டாட்டி, இவன் சூட்ட நோண்டி பாப்பா சுப்பை போட்டாட்டி. என்னடி தேவடியா? என்னடி என்ன அப்படியே இப்படியே பேசிக்கிட்டு வச்சுக்க. இந்த பக்கம் ஒரு வேலை விட்டு இந்த பக்கம் ஒரு விட்டு கருன்னு கிழிச்சு போடுவேன். ஆறு நான் தான். நீயா? நான் என்ன பண்ண தெரியுமா? பண்ணுவேன் நான் பாரு, இங்க பாரு, இந்தாண்டு சைடு மீசக்கார அப்ப, அந்தாண்டு பாரு ஒரு அப்ப, ரெண்டு பேத்தி விட்டேன். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தே வச்சுக்க. இங்க பாரு, அந்தாண்டு ஆட்டோக்காரர் இருக்கிறான், அந்த புண்டவாயினா. ஆமா, அந்த ஆட்டோக்காரரை கூட்டிட்டு வந்து அப்படியே பண்றது இல்ல. நீ தானே 10 நாளா இருக்கிறிய அழகிறது என்னடி பண்றது? ஆண்டவனுக்கு அறிவு கொடுக்காது விட்டுதானே. என்னால அறிவு தரல. சரி, இப்படி திறந்து விடாட்டு திறந்து போட்டு இருக்கிறிய, கீழே தூக்கி வேலை போடு. இப்படி கரண்ட் கம்பத்துல போட்டா பொச்சில போக செத்து போயிடுவேன். பொச்சில போக வரும். சரி, அப்படி இல்லடி, ஆளவ சிரிச்சுவ. அடியே முன்ன சனத்தை போடு. சனத்தை புண்ணியா அடிச்சிட்டு என்ன காரணம்? ஏண்டி ஆண்டவன் பொம்பளைக்குன்னு 2 ஜனத்தை கொடுத்தான்.
அடியே இல்லடி கேட்டி பொம்பளைங்களுக்கு 2 மாதிரி இருக்கும்ல என்ன விளக்குமாறு என்னடா கேக்குற ஆண்டவன் பொம்பளைக்கு இன்னும் 2 அவையை கொடுத்திருக்கான் கோழியை முட்டோடு சொல்லி ஏண்டி 2 கும்பஸ்தானம் தெரியுமா கோயில் கட்டுறப்பவே கும்பாசேவம் பண்ணிருப்பாங்க என்னால படிக்க தெரியுமில்ல இது படிக்க தெரியுமில்ல படிக்க தெரியுமா ஆமா ஏதோ ஓரளவுக்கு தெரியும் என்ன சொல்றத புரிஞ்சுக்கிறியா சரி சொல்லு முன்னாடி போடுறது பின்னாடி பின்னாடி போடுறது முன்னாடியே எடுத்து போட்டு தெரியும் முன்னாடி போடுறது பின்னாடி பின்னாடி ஏடி கூட்டுக்கு இடத்துலயும் போட்டு வைப்பாங்க வீட்டுக்கு என்ன போட்டு வைப்பாங்க ஓலை ஓலை அதுல இருக்க லை எடுத்துக்க எது லை வருதுல்ல வண்டி வச்சுட்டு நீ தேவடியா ஏடி உனக்கு இல்ல நீ தேவடியால எனக்கா ஐயோ எனக்கெல்லாம் இருந்துச்சாயா என் புரச ஒரு நாள் ஆசைப்பட்டுட்ட நீ திங்கா முட்டை மூஞ்செல்லாம் வீங்கி போயிடும் நீ கவலைப்படாத நான் போய் கறி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பன்னிக்கறி கடைக்கு போனேன் அங்க பன்னிக்கறி போட்டிருந்தாங்க நல்லா கூறு கட்டி வச்சிருந்தாங்க எந்த கூறு நல்ல கூறா இருக்கட்டும்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருந்தேன் பாத்துக்கிட்டே இருந்தேன் பாரு பாத்துக்கிட்டே இருந்து என்ன விலைன்னு கேக்குறது இந்த கூறு எம்பட்டு இந்த கூறு எம்பட்டு இந்த கூறு எம்பட்டு இந்த கூறு எம்பட்டு இந்த கூறு எம்பட்டுன்னு சொல்லி எல்லா கூறையும் சேர்ந்து நான் வந்துட்டேன் சரி மறுபடியும் 2வது நாள் போய் அடுத்த நாள் போய் நம்ம புருஷனுக்கு கறி எடுத்து கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா யா கை மூச்சு கை காலால வீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி போனேன் நான் இங்கிருந்து வரத பார்த்து பன்னிக்கறி கடைக்காரன் கத்தி தீட்டுறானே நல்ல கறியா அறுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறேன் பக்கத்துல போய் ஆனா இந்த கூறு எம்புட்டு அந்த கூரோட கூறா சேர்த்து அன்னைக்கு போனதுதான் ஒண்ணு அதோட பொழு மட்டும் நாட்டுக்கு மகாநாடு பேரு புகழும் வந்தாலுக்கு திரு கொண்டாடுறோம் பச்சா கோயில் என்றால் நமக்கு நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு புகழும் வந்தாலுக்கு திரு இந்த நகரத்தின் பெயர் என்ன கொஞ்சோண்டு திங்கிறியா கோத்தாரிப்பட்டி பச்சையம்மன் கோவில் என்றால் நமக்கு ஒரு தாய்நாடு தலைநகரமாகும் அப்பன்மார்கள் பெண்களாக தாய்மார்கள் பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரும் அமைந்திருக்கிறார்கள் எதற்காக என்ன காரணம் அமாவாசை மாதம் அமாவாசை திதி என்று ஆனால் பச்சையம்மன் நாடக சபா கலைக்குழுவினர்கள் மற்றும் இதர அனைத்து நாடக கலைக்குழுவினர்களும் இணைந்து நடத்தக்கூடிய அமாவாசை தெருக்கூத்து என்னடா 3 நாளா சுத்துறவங்க தேடுறேன் இந்த வேலை எத்தனை நாளா பண்ணிடுங்க எந்த வேலை அனைத்து நாடக கலைக்குழுவினர்களை கொண்டு சேர்த்து நடத்த நமக்காக வருகை தந்து நம்மை வெடிமப்பதும் கையில செல்போன் எடுத்து வீடியோ எடுத்து நம்மை உலகம் எங்கும் பரப்ப வேண்டும் என்று இங்க வருகை தந்துள்ளார் அவர்கள் குடும்பமும் அனைத்து குடும்பங்களும் அருகு போல் வேறு ஒன்றி அலையில போல் தலைதழைத்து மூங்கில் போல் கிளைகளைத்து எந்த முகமானாலும் தங்க முகமாகி வாழையடி வாழையாக வாழ எல்லாம் வல்ல பச்சையம்மனை அப்படி இருந்தாலும் இன்று வைத்த நாடகம் என்ன கருவாடு நாடகம் என்ன நாடகம் கருவாடு கருவாட்டு நாடகத்துல நீ யாரு நானாரு நான் அப்பா நீ நானு நீயா
எது ஆமா குடும்ப சித்திர கதையில ஒரு பாகமாக விளங்கக்கூடிய இது ஒரு கதையோ கந்த புராணமோ அல்ல நாவல்சில ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய ஆனால் மாற்றாந்தாய் கொடுமை இல்லையன் சிற்றன்னை வஞ்சகம் இந்த நாடகத்தில் நான் யார் என்னுடைய பேரை சொல்லட்டா